கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க தமிழர் பேரவை துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமு வைரமுத்து சார். வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் தமிழ்நாடு மட்டும் இல்ல, வட இந்தியாவே ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கிறது. முதலமைச்சர் அவர்களுடைய இந்த 5000 ரூபாய் அந்த மகளிர் உரிமை தொகை தான். இப்போ முக்கியமாக பார்த்தோம்னா எதிர்க்கட்சிகள், பல்வேறு கட்சிகள் கூட இந்த அறிவிப்பால் கதிகலங்கி கூட போயிருக்காங்க. இப்போ முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி, விஜய் அவர்கள், பாஜகவை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் இது ஒரு தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட பணம் அப்படின்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த திட்டம் என்பது செப்டம்பர் 2023 தொடங்கப்பட்டது. இது 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்று. மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அளிக்கப்படும் என்பது இந்த தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள். உடனடியாக 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியினுடைய அந்த பொருளாதார பின்னடைவு இருந்த நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருளாதார நிலைமையை சரி செய்துவிட்டு ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு பிறகு செப்டம்பர் 2023 பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் அன்று செப்டம்பர் 15ஆம் நாள் அதை தொடங்கினாங்க. திட்டத்தை தொடங்கி இப்போது வரைக்கும், அதாவது ஜனவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 30 மாதங்கள் பணம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. இப்போது பிப்ரவரியில் எதற்காக 5000 ரூபாய் அப்படின்ற ஒரு கேள்விக்கு முதல்வர் அவரே விடை சொல்லியிருக்கிறார். பிப்ரவரி மாதம் தர வேண்டிய தொகை 1000 ரூபாய், மார்ச் ஏப்ரலுக்கான தொகை 1000 3000 ஆச்சு. 2000 ரூபாய் கோடை விடுப்பு தொகுப்பு, கோடை விடுமுறைக்கான ஒரு சிறப்பு தொகுப்பு அப்படின்னு சொல்லி 2000 ரூபாய்னு மொத்தம் 5000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதில் மாதந்தோறும் 1000 ரூபாய்ன்றது 30 மாதமாக கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இதில் போய் இன்னைக்கு தான் ஏதோ தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஒன்று. இன்னொன்று, எதற்காக இப்போ அட்வான்ஸாக ஒரே தடவையில் கொடுக்கணும் அப்படின்னா, இவர்கள் ஒரு திட்டத்தோடு இருந்தார்கள். என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உடனடியாக இந்த மாத இறுதிக்குள்ளாக வாக்காளர் இறுதி பட்டியல் வெளியாகும். வெளியான அடுத்த ஒரு சில தினங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் என்பது வெளியாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த இடைவெளிக்குள்ளாக உடனடியாக ஒரு வழக்கு தொடர்வது, இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்தி வைக்க வேண்டும் தேர்தல் நேரத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்குக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. வழக்கை இந்த சைடு நடத்துறது, பணத்தை நிறுத்தி வைக்கிறது. அந்த பக்கம் மக்கள்கிட்ட போய் பார்த்தீங்களா பணம் கொடுக்கல இவளால அப்படிங்கிற மாதிரி மாற்றி அதையே தங்களுக்கு ஆதரவாக ஒரே நேரத்தில் ஒரே கல்ல 2 மாங்கன்ற மாதிரி தேர்தல் நேரத்தில் அதை ஒரு யுக்தியாக பயன்படுத்துவது அப்படிங்கிறதான் எதிர்க்கட்சிகளுடைய திட்டமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் பாஜக பின்புலத்தோடு இயங்குகிற வழக்கறிஞர் அஸ்வின் உபாத்யாயா அப்படிங்கிற ஒரு டெல்லியை சேர்ந்த வழக்கறிஞர் தொடர்ச்சியாக இது போல வழக்குகள்லாம் போடுறவர். அவர் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இலவச திட்டங்களுக்கு எதிராக வழக்கு போட்டார். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய நலத்திட்டங்களுக்கு எதிரான ஒரு வழக்கு போடுறார். அது ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, ஏறத்தாழ 2022-23 காலகட்டத்திலே ஒரு வழக்கு போடுறார். அப்போது இப்படி தேர்தல் வாக்குறுதிகளில் மக்களுக்கு இலவச திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன, அதுக்கு நீங்க முதல்ல ஒரு தடை கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு வழக்கு போடும்போது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்குது. அப்போது திமுக தன்னை இந்த வழக்கிலே இணைத்து கொண்டு திமுக தான் அதில் எதிர்வாதம் வைக்குது. மக்களுக்கு கொடுக்கப்படுவது வெறும் இலவச திட்டங்கள் அல்ல, அந்த திட்டங்களின் மூலமாக என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு, நீங்க புதுமை பெண் திட்டத்துல மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம் ஒரு பிள்ளைக்கு. ஆனா அந்த பிள்ளை படிச்சு முடிச்சுட்டு நாளைக்கு தகவல் தொழில்நுட்ப துறையிலையோ இல்ல வேறு ஏதாவது துறையில போய் அந்த பொண்ணு வேலை பார்க்க ஆரம்பிக்குது, அது நாளைக்கு மீண்டும் அரசுக்கு ஒரு வரி செலுத்தும். ஓகே. ஆனா அதே இது இந்த சரியா படிக்க முடியாம போய் பாதியிலே படிப்பை விட்டுருச்சுன்னா அந்த பெண்ணிடமிருந்து அரசுக்கு ஏதாவது வருவாய் கிடைக்குமா எப்பயும்? அப்போ இதுல என்ன மக்களை முன்னேற்ற செய்வது, அந்த முன்னேற்றத்தின் வாயிலாக மக்களிடமிருந்து அரசுக்கு வருவாயை பெறுவது, இதுதான் ஒரு நல்ல அரசனுடைய திட்டமா இருக்க முடியும். ஏன்னா இது ஏதோ அவங்களுக்கு அன்னைக்கு நேரத்துக்கு ஒரு பணத்தை கொடுத்து அதோட முடிக்கிற விஷயம். திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைத்த எல்லா திட்டங்களும் அந்த ஒரு சமூக மாற்றத்துக்கான திட்டங்கள், ஏதோ அன்னைக்கு விஷயம் முடிக்கிற விஷயம் இல்லை. உதாரணத்துக்கு திருமண உதவி திட்டம்னு ஆரம்பிச்சாங்க. அந்த திருமண உதவி திட்டம் தலைவர் கலைஞர் 89 கொண்டு வரும்போது அது இந்த மண்ணில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு நான் சொன்னா புரிஞ்சுக்குவீங்க. நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு பிள்ளை பெரிய பொண்ணானா உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போதான் கலைஞர் என்ன பண்றாரு, அந்த திட்டத்துக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறார். 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தா தான் அந்த பிள்ளைக்கு காசு கொடுப்பேன். திருமண உதவித்தொகைக்கு ஒரு கண்டிஷன், அந்த நிபந்தனை என்னவென்றால் 8வது முடிச்சிருக்கணும்.
அடுத்த ஒரு 2 ஆண்டுகள் அது என்ன செய்யறாரு, 10வது படிக்கின்றார். ஏன்னா இந்த 8வது படிச்ச இந்த தொகை கிடைக்கும்ன்றதுக்காகவே 8வது வரைக்கும் ஓரளவு படிக்க வைக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து 10வது நான் தான் பணம், அடுத்து 12வது நான் தான் பணம்னும் போது குறைந்தபட்சம் அந்த பிள்ளைங்க ஒரு எழுத்தறிவு பெற்ற பெண்கள் வர ஆரம்பிச்சாங்க. தன் பிள்ளைகளுக்கு ஒரு ஆனாவனா சொல்லித்தரது, ஏதோ ஒரு வகையில எழுத சொல்லித்தர அளவுக்கான ஒரு லெவலுக்கு வந்தாங்க. அப்ப இந்த திட்டத்தினை தான் அடுத்து ஜெயலலிதா அதை எப்படி கொண்டு போனாங்கன்னா தாலிக்கு தங்கம்னு கொண்டு வந்தாங்க. டிகிரினா இவ்வளவு, இதுனா இவ்வளவுன்னு சொல்லி தாலிக்கு தங்கம் திட்டமாக வந்தது. இப்போ அதை தான் நாம இதுல கொண்டு வந்தாங்க. ஏன்னா தாலிக்கு நீங்க காசு கொடுத்தா கூட, தாலி வாங்கி கொடுத்தா கூட தாலியை நீங்க பாதுகாக்கணும். தாலிக்கு பதில் கல்வி இருந்தா, இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், அசுரன்ல எல்லாம் சொல்லுவார், உன்ட்ட என்ன இருந்தாலும் பறிச்சிருவாங்க, கல்வி இருந்தா யாராலையும் பறிக்க முடியாதுன்ன மாதிரி. உங்க தாலியை ரோட்ல போறவன் இன்னைக்கு அத்துட்டு போலாம், பவுன் ஒன்னே கால் நெருக்கி போகுது. ஆமா, 2 வீலர்ல போறவன் போற போக்கில் அத்துட்டு போறதெல்லாம் பார்க்குறோம். ஒன்றை இருக்க படிப்பை யாரும் அத்துட்டு போக முடியுமா? அப்படி கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் இந்த திட்டங்கள் எல்லாம். அப்ப அதை போல இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவுவது. இப்ப உள்ளபடியே பார்த்தீங்கன்னா, நேற்று காலை, அதாவது இந்த விடியல் ஆட்சின்னு சொல்றோம் இல்லையா, இந்த விடியல் அரசு உண்மையிலே செஞ்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் நேற்றைய விடியல் தான். நேற்று எங்கிட்டு பார்த்தாலும் மக்கள்கிட்ட இதுதான் பேச்சு. ஒரு ரோட்ல நம்ம சும்மா வாக்கிங், யதார்த்தமா நேற்று வாக்கிங் போறப்ப பார்த்தா வீட்டுக்கு வாசல் நிற்கிற அவ்வளோ பேரும் 5000 வந்துருச்சு, உனக்கு வந்துருச்சு, அந்த இப்பதான் மெசேஜ் வந்துச்சு, பேச்சு முழுக்க இதை பற்றி தான். அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, எதற்காக அந்த பணத்தை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு பார்த்தா, மேக்சிமம் முதியோர்கள் தன் மருத்துவ மாத்திரைகள் வாங்குவதற்கு, இப்படி தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு தான் அந்த பணத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அப்போ அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்துவது ஒரு மாதம் 2 மாதம் நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப அதன் மூலமாக ஒரு செயற்கையா அந்த ஆட்சி மீது ஒரு வெறுப்பை கிளப்பணும் அப்படிங்கிறது இவங்களுடைய திட்டம். ஏன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அஸ்வின் உபாத்யாயாவுடைய அந்த வழக்கு மாதிரி அவர் அப்ப மொத்தமா வழக்கு போட்டார், இலவச திட்டங்கள் அனைத்துக்கும் எதிராக. ஆனா அவரை வச்சு இப்ப தனியா நம்முடைய லேப்டாப் திட்டத்திற்கும் இந்த மாதந்தோறும் வழங்கப்படுகிற 1000 ரூபாய் திட்டத்துக்கும் தனியா ஒரு வழக்கு போடுவதற்கு பாஜக தயாராயிருச்சு. அந்த வழக்கு மார்ச் மாதம் தலைமை நீதியரசர் அமர்வுல அதை கொண்டு வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் இங்கே நடந்து கொண்டிருந்தது. அப்ப இது அனைத்தையும் முதல்வர் தெரிந்து கொண்டுதான், யாருக்குமே தெரியல. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க கடந்த வாஜ்பாய் ஆட்சியில போக்ரான்ல அணுகுண்டு சோதனை நடந்தது. அப்ப எல்லாருமே யாருங்க இந்தியா ஒரு அணுகுண்டு சோதனை நடத்தி விட்டதுன்னு இந்தியா வெளிப்படையாக அறிவிக்கிற வரைக்கும் அணுகுண்டு சோதனை நடத்தினது யாருக்குமே தெரியாது. பொதுவாக அமெரிக்கா போன்ற நாடுகள் என்ன பண்ணுவான்னா, இந்த முக்கிய நாடுகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கறதுக்கு உளவுக்கு செயற்கைக்கோள் வச்சிருப்பான். அப்படிப்பட்ட செயற்கைக்கோள் இவங்க எந்த ஒரு தொழில்நுட்பத்தாலும் கண்டறியப்பட முடியாம சாதாரணமாக அந்த சோதனையை அப்துல் கலாம் அவர்கள் முன்னிட்டு நடத்தியப்பட்டார். இந்த சோதனையை நடத்தி முடித்து விட்டு இந்தியா அறிவித்தது, சோதனை பண்ணிட்டோம் நாங்கள் போக்ரான்ல அப்படின்னு. அதை போல வெளியே யாராலையும் ஸ்மெல் பண்ண முடியாம ஒரு மிகப்பெரிய விஷயத்தை மக்களுக்கெல்லாம் அங்கங்க கிரெடிட் ஆகும்போது தான் இவர் அறிவிக்கிறார். இரவா இருந்ததுல எப்படி இந்த ப்ராசஸிங்ல எப்படி சாத்தியமாச்சுங்க சார்? இல்ல, அதுதான் முதலமைச்சர். அதாவது நீங்க மற்ற எல்லோரும் சொல்லிக் கொண்டிருப்பதை போல நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சாதாரண நபர் அல்ல. அதாவது தலைவர் கலைஞர் சொல்லுவார், ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 அப்படின்னு. அதை தாண்டி அவருடைய செயல்பாடு, அதுதான் அந்த செயல்பாடு தான் உழைப்பு. ஏன்னா இப்போ நீங்கள் திமுகவுடைய தலைவராக கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் பொறுப்பேற்கும் போது அந்த பொதுக்குழுவில் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, தலைவர் கலைஞரை போல என்னால் பேச முடியாது, அவரை போல என்னால் எழுத முடியாது, ஆனால் எல்லாத்தையும் முயற்சி செய்து பார்க்கணும்னு என்ன உடையவன் நான், அதனால எல்லாத்தையும் முயற்சிப்பேன் அப்படின்னார். அப்போ அவருடைய முயற்சி தான் அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அப்போ இவர்களுடைய திட்டத்தை தெரிந்து கொள்ளுகிறார். உடனடியாக டக்குன்னு முக்கிய அமைச்சர்கள், அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள்ட்ட பேசுறாரு, அலுவலர்கள்ட்ட பேசுறாரு. இரவோடு இரவாக பணத்தை அப்படியே எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிங்க. பொழுது விடியும் போது எல்லாருக்கும் குறுஞ்செய்திகள் ஃபோனில் வர்றப்பதான் எல்லாருக்கும் தெரியுது. ஆக இது ஒரு மிகப்பெரிய விஷயம். மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், சொத்துரிமை பெண்களுக்கு கொடுத்தது தலைவர் கலைஞர் தான் 1989. அதற்கு முன்பாக 1929 நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டில் பெரியார் தான் முதல்ல தீர்மானம் கொண்டு வரார், பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும் அப்படின்னு. அடுத்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவுடைய சட்ட அமைச்சராக இருக்கும் பொழுது இந்து வாரிசுரிமை சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வர்றார், பெண் வாரிசுகளுக்கும் சொத்திலே சம பங்கு அப்படின்னு ஒரு திருத்தம் கொண்டு வர்றார். அந்த திருத்தம் தோற்கடிக்கப்படுகிறது.
பின்னாளில் வந்து அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டதும் ஒரு முக்கிய காரணம். அது அவரே பின்னாடி சொல்றாரு, நான் அப்படி செய்யணும்னு நினைச்சேன், எனக்கு அவையில் இருக்க உறுப்பினர்கள்ட்ட வந்து இது கிடைக்கல அப்படின்னு. அப்போ அந்த இருபெரும் தலைவர்களுடைய கனவை இந்தியாவிலே முதல் நனவாக்கியவர் தலைவர் கலைஞர். ஓகே சார். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ இவர் கொடுக்குற இந்த பணம். இது ஏதோ உதவித்தொகை இல்லை, மீண்டும் மீண்டும் நாம் சொல்வதுன்னா இது உரிமை தொகை. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்கள் உழைக்கிறாங்க, அவங்க பெண்ணில் வீட்டில் இருக்கவங்களுக்கு எது காசுன்னு எல்லாரும் சொல்லலாம். ஆனால் அதை நீங்கள் ஒரு அமைதியான சூழலை ஒரு குடும்பத்தில் உருவாக்குவது அவங்க தான், பெண்கள் தான். அப்போ அவங்க அப்படி ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து அப்படி வச்சிருக்க போய் தான் ஆண் வந்து நிம்மதியாக போய் வெளியே வந்து வேலை பார்க்க முடியுது. அதன் மூலமாக அரசுக்கு வருவாய் கிடைக்கிறது. ஆக இது வந்து ஒரு வெறுமனே வாக்குக்கான திட்டம் அப்படின்னு நம்ம இதை சொல்லவே முடியாது. அப்படிதான் எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி, விஜய், நயினா நாயந்தர், தமிழிசைலாம் 50,000 இல்லை 50,000 கொடுத்தா கூட உங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க ஒரு கருத்து வைக்கிறாங்க. இன்னும் ஒரு மாசத்துல பார்க்க போறோம்ல. அதாவது நாங்கள் வந்து முதலில் மோடி எப்படி பிரதமர் ஆனார்? 2014 மோடி வந்து பிரதமர் ஆவதற்கு முன்பாக அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன? இந்த உலகமெல்லாம் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை நான் மீட்டுட்டு வருவேன், மீட்டுட்டு வந்து அது ஒவ்வொரு இந்தியருடைய தலைக்கு 15 லட்ச ரூபா போடுவேன்னார். இன்னைக்கு இதோட 15 வருஷம் ஆள போறார். 3 ஆண்டுக்கு முறையாக தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்திருக்கார். 14 ஆட்சிக்கு வந்தவர் இந்த 2012 ஆண்டு முடிஞ்சு போச்சு. ஓகே, வருஷத்துக்கு 1 லட்சம் போட்டிருக்கலாமே. 15 லட்சம் சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் மக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக 3 முறை ஆட்சி கொடுத்துருக்காங்க. 15 ஆண்டு ஆட்சி கொடுத்துருக்காங்க. 12 ஆண்டு முடிஞ்சு போச்சு. கொடுத்துருக்கணும்ல. இப்போ அவர் வந்து வெளிப்படையான வாக்குறுதி கொடுத்தார் மக்களுக்கு, மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பேன். முதலில் வந்து ஒரு 2.5 ஆண்டுகள் ஆட்சியை சீர்படுத்தினார், பொருளாதார நிலைமையை சீராக்கினார். சீராக்கினதுக்கப்புறம் இன்னைக்கு 35 ரூபா கொடுத்துட்டார். 2023 செப்டம்பர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் கொடுத்த தொகை 30,000 ரூபா, நேற்று கொடுத்த 35,000 ரூபா. அப்போ ஒட்டுமொத்தமாக 60 மாதங்களில் அவர் ஆண்ட அந்த 5 வருஷம்னா 60 மாதம், 60 மாதத்தில் 35,000 கொடுத்துட்டார். 25 மாதம், முதல் 2 ஆண்டுகள் 24 மாதம், அந்த முதல் 2 ஆண்டுகளில் அவர் நிதிநிலையை சீர்படுத்தினார். அப்போ எவ்வளவு திறந்த மனதோடு மக்களிடம் வெளிப்படையாக சொன்னதை செய்திருக்கிறார். இது மறுபடியும் இது வாக்குக்கு தான், எலெக்ஷனுக்கு தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே வார்த்தை தான். ஆட்சிக்கு வந்த உடனே கொரோனா தொகைன்னு 4,000 ரூபாய் கொடுத்தார். ஓகே, உடனடியாக தேர்தல் வந்துச்சா? அப்போ தானே அவர் ஜெயிச்சு வந்திருக்காரு. காசு கொடுக்கலன்னா யாரும் கழுத்தில் கத்தி வைக்க போகிறாங்களா? இருந்தாலும் ஏன் செஞ்சார்? அப்போ மக்கள் வந்து ஒரு கொரோனா இடர்பாடில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு உடனடி தேவையாக ஒரு பணத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கொரோனா சிறப்பு நிதியாக எல்லாமே ரேஷன் கார்டு உள்ள அத்தனை பேருக்கும் ரேஷன் கடைகள் மூலமாக மாதந்தோறும் அந்த ஒரு முறை தொகை வந்து 4,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் அப்போ வந்து இணையத்திலே பெருசாக வைரல் ஆச்சு. ஒரு பாட்டி கூட அந்த பணத்தை வச்சு சிரிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இணையத்தில் மிக பெரிய ஒரு வைரல் ஆச்சு இந்த புகைப்படம். அப்படி ஆச்சு. அதாவது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குறுதிக்கு ஏற்ப ஏழை எளியோருக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக இந்த திட்டத்தை அவர் பார்க்குறார். அதன் காரணமாக தொடர்ச்சியாக கொடுக்குறார். மக்களும் அப்படித்தான் பார்க்குறாங்க. அதாவது ஒரு வீட்டில் எப்படின்னா, அப்பா என்ன பண்ணுவார், பிள்ளைங்களுக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்கன்னா அப்பா வந்து சொத்து எழுதி வச்சுருவார். அந்த சொத்து வந்து நான் முதலே சொன்னேன், சொத்துரிமை தலைவர் கலைஞர் கொடுத்தார். தமிழ்நாட்டின் தாய்மார்களுக்கு ஒரு தந்தையாக இருந்து சொத்துரிமை சொத்தை கொடுத்தவர் கலைஞர். அப்பா சொத்து கொடுத்துருவாரு. அப்பாவுக்கு பின்னாடியும் வீட்டுக்கு போய் வரும்போது கூட பிறந்த அண்ணன் தம்பி என்ன பண்ணுவான், வந்துட்டு வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு 500,000 கையில் கொடுத்து விடுவான். அதை போல் ஸ்டாலின் கொடுத்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கு உடன் பிறந்தவராக நின்று, ஒரு உடன்பிறப்பாக நின்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி கொடுத்து கொண்டிருக்கிறார். இதுல இடையில் புகுந்து இதை செய்யலாம் அதை செய்யலாம். இப்போ இதெல்லாம் வாக்குக்காகனா எடப்பாடி எதற்காக 2,000 ரூபாய் தரேன்னு வாக்குறுதி கொடுக்குறாரு? அப்போ அவர் 2,000 ஆட்சிக்கு வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சுதான் கொடுத்தார். ஓகே, ஏன்னா அதுலேயும் பாருங்க, இப்போ இவங்க கொடுத்ததை பாருங்க, அவர் சொன்ன அந்த சொல்லாடல் முக்கியம். ஒரு சொல்லில் கூட ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை இருக்கணுங்க. உதவித்தொகைன்னு கொடுக்கலாம். வாங்கும்போது நம்ம என்ன கேட்போம், உதவி தானே உங்களுக்கு கொடுக்குது அரசு, இது உதவி இல்லை உரிமைன்னு சொல்லி கொடுக்குறாரு. வாங்குறவருக்கும் வலிக்கக்கூடாது, அவனுடைய சுயமரியாதை பாதிக்கப்படக்கூடாது. அவர் என்ன கொடுக்குறாரு, குலவிளக்கு திட்டம்னு சொன்னார். இதுக்கு பேர் அந்த குலவிளக்குன்னா என்ன, குலவிளக்குன்னு சொல்லி அவங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சு இது பண்ணணும் அப்படிங்கிறத மீண்டும் பெண்ணடிமைத்தனத்தை கொண்டு வரும் விதமாக தான் அவர் பேர் வைக்கிறார் அந்த திட்டத்துக்கு. ஓகே, ஆனா இவர்கள் பெண்களை வந்து முன்னேற்ற விதமாகத்தான் அந்த திட்டத்துக்கு பேர் வைக்கிறார். ஆகவே எதிர்க்கட்சிகள் சொல்லுவது என்பது அவர்களுடைய ஆற்றாமை, காழ்ப்புணர்ச்சி. விஜய் சொல்றாரு, நான் வந்ததுனாலதான் இந்த காசு உங்களுக்கு தரப்போறாங்க, வாங்கிக்கங்க அப்படின்னு. அதாவது சொல்லுவோம், அதை கழுத நினைச்சிச்சான் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்க பேப்பரெல்லாம் நம்ம திங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. அது மாதிரி அவர் வந்து எல்லாத்துக்கும் தான் காரணம்னு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசும் தலைவர் ஸ்டாலின் அவர்களும்
மக்களுக்கு குறிப்பாக மகளிருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறார். எந்த இடத்துலையும் நம்ம வாக்கு வந்து கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் போய்விடக்கூடாதுங்கிறதுக்காக அதை ஈக்குவேட் பண்ணியிருக்காரு. மக்களிடம் இது மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை வர இருக்கிற சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இதை உறுதிப்படுத்தும். ஓகே சார், நன்றி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.